ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் எல்லா உமன்ஸ்க்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி ஒரு டிப்ஸு தான் பார்க்க போகிறோம். நம்ம எவ்வளோடா நம்ம செல்ஃபில் இருக்கிற ட்ரெஸ்ஸை அரேஞ்ச் பண்ணி நீட்டாக அழகாக அடக்கி வச்சாலும் 2 நாளே பார்த்திங்கன்னா பழைய நிலைமைக்கு மாறிடும். எல்லாமே கலைஞ்சு போயிடும். இதுவே நமக்கு ஒரு வேலையாகவும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி எப்போவுமே நம்ம செல்ஃப் நீட்டாக ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி எப்படி வச்சுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் வேஸ்ட்டாக இருக்கிற 2 அட்டைப்பெட்டி எடுத்திருக்கேன். இந்த பாக்ஸுக்கு மேலே இருக்கிற எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த அட்டைப்பெட்டியெல்லாம் கட் பண்ணிடுங்க. இல்லைன்னா உள்ளக்க மடிக்க முடிஞ்சால் மடித்து வச்சுருங்க. நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிற 2 வேஸ்ட்டான டிஷர்ட்டை எடுத்துக்கிறோங்க. இந்த டிஷர்ட்டை வச்சு இந்த பாக்ஸை நம்ம கவர் பண்ண போகிறோம். நான் எப்படி கவர் பண்ணுறேன்னா அதே மாதிரியே கவர் பண்ணுங்கள். இப்போ அட்டை பாக்ஸுக்குள்ளே அந்த டாப்பு காலர் உள்ளக்க போகிற மாதிரி கவர் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பின்னாடி எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த கிளாத்தை இப்படி மடித்து விட்டு ஒரு சேஃப்டி பின்னை வச்சு பின் பண்ணிடுங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது பார்த்திங்கன்னா. இதே மாதிரியே இந்த பாக்ஸையும் ரெடி பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாக்ஸில் நம்மளோட டாப்ஸு இல்லைன்னா சுடிதார் டாப்ஸ் எதுனாலுமே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அயர்ன் பண்ண சட்டை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணுறேன். ஸோ எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். நான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரியே நீங்களும் இந்த மாதிரி அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணிடுங்க. இந்த சட்டையை நம்ம ஒன்று எடுத்தாலும் மற்றதெல்லாம் கலையாமல் நீட்டாக அதுலேயே இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சின்ன பாக்ஸ் இருக்குல்ல, இந்த சின்ன பாக்ஸில் நம்ம பேண்ட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ண போகிறோம். பேண்ட்டோட கலெக்ஷன் இங்கே கொஞ்சம் கம்மினால நான் இந்த குட்டி பாக்ஸில் நீட்டாக அப்படி ஒன் பை ஒன்னாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இந்த ரெண்டையுமே பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ரெண்டையுமே நான் செல்ஃபில் வச்சு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம செல்ஃபில் வச்சுட்டோம். இப்போ செல்ஃபில் வச்ச பிறகு செல்ஃபே நீட்டாக ரொம்ப அழகாக இருக்குது. வச்சதுக்கப்புறமும் நமக்கு இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் நிறையாவே இருக்கும். போட்டு அடைச்சி வச்ச மாதிரி இல்லாமல் நல்லா நீட்டாக தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி வேறு டிப்ஸ் ஏதாவது வேணும்னாலும் நீங்கள் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பை பை.